என்றென்றைக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடைசியில் எதிர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், நாம் இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பேரும் வரவேற்க போகிறோம். அல்லேலூயா. இந்த விசேஷ நாளில் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த நாள். அல்லேலூயா. This is the day the Lord has made. கர்த்தர் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு பேரும் உற்சாகத்தோடு கைகள் கொடுத்து வரவேற்று இயேசு உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ. வார்த்தைக்கு போவாங்க. அல்லேலூயா. ஜெபிப்போமா? அவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்னாலே நம்மளுடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசட்டும் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு நிச்சயமாக கர்த்தர் பேசுவார். ஜெபிப்போம். பரலோகத்தின் பரமபிதாவே, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையை உங்களுடைய பிரசனத்தினாலே இங்கே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சோடு இருக்கிறோம். படிக்க போகிற உம்முடைய வார்த்தை அது எங்களுடைய செவிகளை எட்டும் போது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். ஆண்டவரே, தெளிந்த சிந்தைகள் வரட்டும். ஆண்டவரே, உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தை, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபித்து கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே. சரி, எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்காக கர்த்தரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. சரி, நாம் சபைக்கு வரும்போது எந்த சிந்தனையோடு நம்ம சபைக்கு வருகிறோம்? இந்த செய்தி இங்க மட்டும் நான் பேசவில்லை. பல சபைகளை கர்த்தரிலேயே பயன்படுத்தி அந்த இடத்துல பேச வச்சிருக்கிறார். அதனால இந்த செய்தி சபைக்கு வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. சபை என்று சொன்னால் என்ன? சபை என்று சொன்னால் என்ன? என்னங்கய்யா? ஒன்னா கூடுவதா? ஓகே, சபை. ஆனா சபை என்றால் நீங்க தான் சபை. அல்லேலூயா. கட்டடம் அல்ல. கட்டடம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஒன்றாக கூடும்போது தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, கட்டடத்தை கட்டுவதில்லை, மனுஷனை கட்டி எழுப்புவது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில கொண்டுட்டு வர செய்தி என்ன என்றால், the house of God, பெத்தல். பெத்தல் என்றால் தேவனுடைய வீடு. பெத் என்று சொல்லுகிற வார்த்தையை அர்த்தம் என்றால் வீடு. எல் EL ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஸோ அது இணைக்கும் போது பெத்தல் என்று சொல்லும் என்றால் the house of God. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பத்தி தான் பேச வந்திருக்கிறேன். உங்களிடம் தான் பேச வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கணும். எதுக்கு என்றால், நாம் பல வருஷமாக கிறிஸ்துவாக இருக்கலாம், பல சபைக்கும் போயிருக்கலாம். ஆனா நம்மளுடைய சிந்தனை சபைக்கு வரும்போது எப்படி இருக்கிறது? எந்த நோக்கத்தோடு போயிருக்கிறோம்? எந்த நோக்கத்தோடு நம்ம சபைக்கு போகிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவாங்க. Hallelujah. May the Lord change our mind today and give us a clarity of understanding. ஒரு தெளிந்த ஒரு சிந்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும் இன்றைக்கு. Hallelujah. ஒரு ஆதியாகமம் புத்தகத்துல 28வது அதிகாரம் திருப்பி வாசிப்போம். முடிஞ்ச வசனம் பேச போட முடியுமா?
இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் 12 இருந்து வசனம் 22 நினைக்கிறேன். 17 no 12 சாரி 10 இருந்து 22 தமிழ்ல வாசிக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? நான் உன்னோடு இருந்து நீ ஏமே 22 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இல்லையே. அதிகாலையிலே யாக்கோபை தேவபிள்ளைகளே, இங்க ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. யாக்கோபு ஈசாக்கோடைய புத்திரன். ஈசாக்கு ஒரு மூத்த சகோதரர் இருந்தார், அவருடைய பேர் ஈசா. ஈசாவும் யாக்கோப்பும் அவங்க ஒரே நேரத்துல தான் பிறந்தாங்க, ரெட்ட பிள்ளைங்க. ஆனா ஈசா வந்தாரு, அதுக்கு பிற்பாடு யாக்கோப்பு வந்தாரு. யாக்கோப் எப்படி பிறந்தார் என்றால், ஈசாவுடைய காலை பிடித்து அவர் அண்ணன் வராது, தம்பி காலை பிடிச்சுக்கிட்டு வெளியாதாரு. புரியுதுங்களா? சோ அவருடைய பேரு யாக்கோப், இரண்டாவது மகனுடைய பேரு யாக்கோப். இங்கே ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. என்ன நடந்தது என்றால், அவருடைய தகப்பனாருடைய வீட்டை, ஈசாக்கோடைய வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறார். வீட்டை விட்டு ஓடி போகிறார். காரணம் என்னென்றால், ஈசாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்வீகார புத்திரத்தின் ஆசீர்வாதத்தை, ஈசாவுக்கு சேர வேண்டியதை யாக்கோப் எடுத்து விட்டார். அவங்க அப்பா ஈசாக்கு கண் பார்வை இல்லாதனால அவர் நினைச்சார் ஈசாவும் தான் அங்க நிற்கிறான்னு சொல்லி அவருக்கு சொல்ல வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுலயா அந்த 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 சம்பவம் நடந்த பிற்பாடு அவர் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிற வேலையை பெஷிபா என்று சொல்லப்படுகிற அவர் வந்திருக்கிற வேலையை அவர் போகிற இடத்துல ஒரு இடத்துல அவர் சேர்ந்து அங்க சூரியன் அஸ்தமித்தபடியினால், அதாவது சூரியன் இறங்கிருச்சு, ராத்திரி ஆகும்போது தூங்குற நேரம் வந்துவிட்டது. அந்த வேளையிலே அவர் தலையை சாய்ப்பதற்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையை சாய்த்து அவர் தூங்குற வேளையிலே ஒரு சொப்பனத்தை கண்டார். அல்லேலூயா. இந்த சொப்பனம் ஆண்டவரை கொடுத்த ஒரு சொப்பனம். இன்னைக்கு உலகிற்கும் எல்லா சபைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சொப்பனம் இது. அல்லேலூயா. அங்கே அந்த சொப்பனத்துல அவன் படுத்திருக்கும் போது அவன் என்ன சொப்பனம் கண்டான் என்றால், ஒரு ஏணி பூமியிலிருந்து ஆகாயத்தில் இருக்கும் ஒரு ஏணி எட்டப்பட்டது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறிய போது அங்க ஏறி போறாங்க. அங்க வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வராங்க. அவர் நல்ல பார்க்க போது அந்த அந்த ஏணி நுனியில அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறது 7 கோட்பாடுகள். There are 7 principles for us to learn about the house of God. 7 கோட்பாடுகள். இந்த 7 கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், அறிந்தோம் என்றால், நம் சபை சிறப்பாக எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு ஏணியை பார்க்கிறோம். அந்த ஏணி பூமியிலிருந்து ஆகாயத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க தேவ தூதர்கள் அங்க ஏறி போறாங்க, இறங்கி வராங்க. இங்கே அவன் கண்ட பிற்பாடு அவன் கடைசியில சொல்கிறான், இது மெய்யாகவே தேவனுடைய வீடுன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. இது மெய்யாகவே தேவனுடைய வீடு. இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், முதலாவது தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டில
அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஏணி அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி தேவ தூதர்கள் ஏறி போறது பார்க்கலாம், இறங்கி வருகிறது பார்க்கலாம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால், முதல் கோட்பாடு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீட்டில ஏகைக்கு அகப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது என்று அர்த்தம். There is a supernatural connection in the house of God. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இங்கே 2 3 என் நாமத்தில் கூடும்போது நான் அங்கே வாசம் பண்ணுவேன். Hallelujah. 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 Praise the Lord. கூரா சாந்தா. தேவனுடைய ஏணி இங்கே இருக்குதுங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அறிந்திருக்கிறீங்களா அறிந்து இல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்ப நம்ம சபைக்கு வருகிறோமோ, எந்த நேரத்தில் நம்ம சபைக்குள்ள நுழைகிறோமோ, இந்த இடத்துல கர்த்தர் ஏறி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறி இறங்குவார்கள். இந்த இடத்துல ஏகைக்கு அகப்பட்ட ஒரு தொடர்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது நாம் அறிந்து இருக்கிறோமா? There is a supernatural connection. The house of God has a supernatural connection, because in the house of God there is a ladder. Do you know there is a ladder here? God has placed a ladder. This is a holy place. இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்துல தான் தேவனுடைய தொடர்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னோட ஆரம்ப நாட்கள்ல சிறு வயதுல, அப்ப எனக்கு ஒரு 20 வயது இருக்கும். 19 வயசுல நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சின்ன வயதுல இருந்து ஒரு 5 வயசுல இருந்து எனக்கு இழப்பு இருந்துச்சு. எனக்கு தெரியுங்களா, மூச்சோட கஷ்டப்படுவாங்க, ஓட முடியாது, கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. எனக்கு ஃபுட்பால்னா அவ்வளோ இஷ்டம். ஆனா என்னால் ஓட முடியாது. அதனால நான் ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும் தான் எடுத்துக்கொள்வேன், கோல் கீப்பர். கோல் கீப்பர்னா ஓட வேண்டியது. அதுக்குள்ள ட்ரைனிங் எங்க ஃபாதர் எனக்கு கொடுத்தாரு. My father is also a footballer. சோ நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து எனக்கு இழப்பு இருந்துச்சு. 19 வயசு வரைக்கும் இழப்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட 19 வயசுல ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறக்கப்பட்ட மனுஷன். என் குடும்பம் எல்லாம் இந்துவா தான் இருந்தாங்க. எங்க அப்பா வந்து மலையாளி, எங்க அம்மா வந்து தமிழ். புரியுதுங்களா? சோ என்ன நடந்ததுன்னா, 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இழப்பு இருந்துச்சு. மலையில நடந்தா முடிஞ்சு. என்ன மருந்து எடுத்தாலும் அது சரியா ஆகாது, சுகமடையாது. ஆனா ஒரே ஒரு டாக்டர் இருக்காரு, பிரிக்ஃபில்ஸ் தெரியுமா? கொழும்புல பிரிக்ஃபில்ஸ். நம்ம ஜனங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அங்க ஒரு வைத்தியநாதன் ஒரு டாக்டர் இருக்காரு, வயசானவர். அவர் போயிட்டு மருந்து வாங்கினா கொஞ்சம் மாறியா இருக்கு. ஆனா அந்த சீக்கிரத்தில் போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நம்ம இந்துவா இருக்க நாட்டில் எங்க அம்மா வந்து கோயிலுக்குலாம் கொண்டு போவாங்க. தாயத்தெல்லாம் போட்டாங்க எனக்கு, புளி தாயங்கள்லாம் அதெல்லாம் போட்டாங்க எனக்கு. அப்புறம் அந்த என்னது மெடிசன் மேன், ஒரு நாட்டு வைத்தியம் போட்டு எல்லாம் முதல்ல தேய்ச்சாங்க. தேய்ச்சி முள் எடுக்குன்னு சொல்லிட்டு முள் எடுக்காம இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று நடக்கல. அதான் ஒரு மேஜிக் ஷோ. நல்லா கேளுங்க. கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன். 5 வயசுல இருந்து 19 வயசு நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் சபையில நிற்கிறேன். அந்த சபையில வந்து அக்கௌண்ட் இல்லை, ஆனா காத்தாடி இருந்துச்சு. ஆனா ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் வந்து பேசினா நான் வந்து ஆமென் சொல்ற மாதிரி இருமிக்கிட்டே இருப்பேன். அதனால பின்னால உட்கார்ந்துருக்குறது. ஒரு நாள் வந்து எல்லாம் எந்திரிச்சு நின்று கருத்து ஆராதனை செஞ்சோம்.
ஆங்கில சபை. ஓகே, அப்புறம் எல்லாம் ஜோம் பண்ணாங்க, எல்லாம் worship பண்ணாங்க. நானும் worship பண்ணேன், பின்னால நிக்கிறேன், இருக்குன்னே நிக்கிறேன், அழுந்தேன், ஏசப்பாட்ட அழுந்தேன். ஏசப்பா, இன்னும் எத்தனை வருஷம் நான் இந்த மாதிரி பாடுகளுள்ள கடந்து போகணும், எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லிட்டு அழுந்தேன். நீங்க எனக்காக சிலுவையில் போனீங்க தானே அப்பா, எனக்காக என் நோய்களாம் எடுத்தீங்க தானே அப்பா, இயேசுவே என்னை சுகப்படுத்துன்னு சொல்லி ஆங்கிலத்துல இயேசுகிட்ட பேசிட்டு இருக்கேன். திடீரென்று ஒரு வல்லமை மகிமை வந்து மேல வந்து இறங்கி ஒரு வினாடி ஒரு கண்ணு சிமிட்டுக்குள்ள எனக்குள்ள இருக்க வியாதி அப்படியே அந்த நாளில் இருந்து இன்னி நாள் வரைக்கும் இன்னும் கடைசி வரைக்கும் கர்த்தரை சுகமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வினாடியில கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். தேவ வீட்டில் ஏணி இருக்குங்க, அந்த ஏணி தேவ தூதர்கள் ஏறி இறங்குவார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு தொடர்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. Is a supernatural connection. Hallelujah. நாம் சபைக்கு வரும்போது தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே ஏணி வச்சிருக்கிறாரு. இங்க ஒரு விசேஷமான ஏகைக்கு அகப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது. இங்க நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த ஏவரோடு நீங்க சபைக்கு வர ஆரம்பித்தீங்க என்றால் அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னொரு சாட்சி சொல்லட்டுமா? சபை வந்து பெரிய சபை இல்லை, சின்ன சபை தான். 17 வயசு 19 வயசுல ரசிக்கப்பட்டு அந்த சபைக்கு போனேன். சின்ன சபை. அந்த சபை வந்து ஒரு பங்களோ வீட்டில் பம்சார் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு இடம், அந்த வீட்டில் ஒரு பங்களோ வீடு இருந்துச்சு. அங்கதான் சர்ச் நடந்துச்சு. அந்த இடத்துல சின்ன ஒரு கூட்டம் தான், நம்ம கூட்டம் மாதிரி. ஒரு 30 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 30 பேர் கூட இருக்க மாட்டாங்க. முக்காவாசி எல்லா பேரும் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்க. சில பேர் வந்து காணி வேலை செய்வாங்க. அங்கே அந்த சபையில் இருக்கிற 2 பேர் தான் ப்ரொஃபஷனல்ஸ். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தவங்க வந்து டாக்டர். புரியுதுங்களா? 2 பேர் தான். ஸோ சீனியர் பாஸ்டர் சொன்னாரு, இந்த பங்களோ வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அந்த டைம்ல வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரர் வந்து ஒரு மினிஸ்டர், கேவ் ஜோஹாரின்னு சொல்லப்படுகிற டாக்டர் கேவ் ஜோஹாரி. அந்த காலத்தில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நினைக்கிறேன், அந்த காலத்தில் 1980s நான் சொல்றது 1980s. ஸோ ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன எடுத்தோம்னா, பாஸ்டர் சொன்னாரு, நம்ம வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் பிளாட்ச் போட்டாங்க. அந்த பிளாட்ச் போட்டு காசுலாம் வந்தது வந்து nearly 100,000. அந்த வீடோடைய விற்கிற விலை வந்து அந்த நாட்களில் 1984 370,000. அப்போ வந்து ரொம்ப சீப்பு நினைக்காதீங்க, அந்த காலத்தில் அது பெரிய காசு. புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ வந்து அந்த இடம் வந்து விற்கிற இடம் வந்து 3 மில்லியன். பங்களூ 3 மில்லியன், நிறைய நிலம் இருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா 370,000 பேங்க் வந்து 170,000 கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் அந்த பணத்தை புரட்ட வேணும். ஸோ முன் பணமாக டிபாசிட் 40,000. நல்லா சிந்திச்சு பாருங்க, 370,000 அதோடைய வீட்டோட விலை, பங்களோ விலை, அது சர்ச்சா இருக்கு. 40,000 அந்த டாக்டர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து இன்சூரன்ஸ் பணத்தை வீட்டு எடுத்து 40,000 டிபாசிட்டா போட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ 370,000 பேங்க் இஸ் willing to give 170,000. நமக்கு வேண்டியது 200,000, ரைட்? இந்த 200,000ல 40,000 வந்து முன் பணமா போட்டாச்சு. நம்ம வர வேண்டியது 50,000, 160,000 தேவைப்படுது, ரைட்டுங்களா? ஸோ 160,000 வர வேண்டியது. ஆனால் ஃபண்ட் ரைசிங்ல 100,000 எடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? 60,000. 6 மாதம் கடந்து போயிடுச்சுங்க. 6 மாதம் கடந்து போச்சு. சீனியர் பாஸ்டர்களுடைய
அவருடைய ஹேர் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்லாம் பாஸ்டர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னவங்கலாம் வந்து இங்க போயிட்டாங்க. பிகாஸ் மணி பணம் இல்லை, என்ன நடிச்சு போனாங்க தெரியல. ஆனா அந்த இடத்துல வந்து சீன பெண்ணாளர் வந்துருச்சு. இந்த சீன பசங்களாம் வந்து வெளியூர் போயிட்டாங்க, வெளியூர்ல ஹவுஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க, சைனீஸ் பெண்ணாளர் சொல்லி. அங்க சபையில் இருந்தது வந்து 25 பீப்புள் தான். முக்கால்வாசி பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், சாம் கிராணி, அவ்வளோதான். அந்த கொடுக்குறவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வேண்டியது எத்தனை 60,000 நீடட். 170 இன்னும் வரல. எல்லாம் பணம் போட்ட பிற்பாடு தான் அந்த லோன் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ 40,000 எங்கேயுமே அங்கே இருந்துருச்சு. அங்க மின் பணமா போட்டாங்க. நல்லா கேளுங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, நல்லா கேளுங்க, இந்த வர வேண்டிய 60,000 நம்ம எடுக்கலாட்டி 40,000 போயிடும். 6 months ஆச்சு, லேப்ஸ் ஆயிடும். ஸோ பாஸ்டர் வந்து ஒரு மாசத்துல அவருக்கு முடியலாம் நடிச்சு போச்சு. ஒரு மாசத்துல நல்லா ஸ்பீடா இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவுபாய் மாதிரி ஸ்டைலா இருப்பாரு. அவருக்கு முடியல நினைச்ச போல பாருங்க, அந்த ப்ரெஷர், அந்த மாதிரி ப்ரெஷர் அவருக்குள்ள போனாரு. 6 வருஷம் கடந்து போன பிற்பாடு கடைசி நாள் திங்கட்கிழமை போய் காசு கட்டி ஆகணும். குறைஞ்சது 60,000 கடைசியில் வந்து சேரணும். கடைசி நாள் வந்துடுச்சு. 25 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீன படம் சின்னமா போயிட்டான். இங்கே 60,000. சனிக்கிழமை சண்டே பேச போறாரு. சனிக்கிழமை அவங்க தூக்கம் இல்லை, தூங்க முடியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த 40,000 போயிருமோ, ஒரு சிஸ்டர், ஒரு டாக்டருடைய பணம் அது வீணா போயிருமோ சொல்லிட்டு அந்த வேலை கவலை. அவர் ரொம்ப ஜெபம் பண்ணாரு, ரொம்ப தேவனை தேட ஆரம்பிச்சாரு. சனிக்கிழமை வந்த பிற்பாடு அவர் ஜெபித்து அழுது ஜெபிக்கிற வேலை ஆண்டவருடைய குரல் அவர் கேட்டார். குரல்னா இஸ் நாட் மனசுல பேசுறது, அப்படி இல்லை, ஆடிபிள் வாய்ஸ். மனுஷன் பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, you will see my miracle coming into reality ன்னு சொன்னாரு. நான் என்னுடைய அற்புதத்தை செயல்முறையாக அவனை காண்பிக்க போகிறேன்னு சொன்னாரு. சின்ன சபங்க 6 மணி நாட்கள் நானும் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். சண்டே முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். முன்னுக்கு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். பாஸ்டர் வந்து ஒரு வல்லமையோட பிரசங்கம் புக் ஆஃப் ஹகாயை பத்தி பேசி சொன்னாங்க, இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் இந்த அற்புதம் செய்யவிட்டால் நான் இந்த சபையை ஒரு போதராக விட்டு நான் விலகி போவேன்னு சொன்னேன். எல்லாரும் முடிக்கிறோம், என்னடா போதே என்ன ஆகுது. ஒரு காணிக்க பை, அது அப்பா வந்து காணிக்க பை வந்து பெம்பூர் இருந்துச்சு. அதை எடுத்து ஒரே ஒரு காணிக்க பை தான் அதை எடுத்தார். இந்த காணிக்கை வந்து பில்டிங் ஃபண்டுக்காக நம்ம எடுக்கிறோம். கடைசி கட்டு அற்புதம் செய்யணும் சொல்லி அந்த ஆஃபரிங் எடுத்து இன்னைக்கு புல்பி மேல வச்சாங்க. ஒரு சபையில் கூப்பிட்டாரு. முதல் தடவை சர்ச்சுக்கு வராரு. என்ன சபையில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு அறவே தெரியாது. வராரு, வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கு, அப்படியே அள்ளி கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடு சொல்லி ஒருத்தர் அவர் எடுக்கிறாரு. எடுத்து இன்னொருத்தர் வந்து கணக்கு பண்ணுறாரு. எவ்வளோ என்ன கணக்கு வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியுங்களா? அது எப்படி அந்த பையில 60,000 வெள்ளி, 68 வெள்ளி இருந்துச்சு. 60,068 ringgit. எப்படிங்க 60,068 ringgit எப்படி நடந்துச்சு அந்த அற்புதம்? அந்த பணத்தை எடுத்து ஒன்னொன்னு பார்க்குறாங்க. சீரனமெல்லாம் இருக்கா, இது உண்மையாவா, இது எப்படி நடந்துச்சுன்னு புரியல. நான் முன்னே உட்காந்து திகைச்சு முடிச்சுட்டு இருக்கேன். இது உண்மையா நடந்ததா? இது உண்மைதான். 20 பேர் தான், 25 பேர் தான் உட்காந்துருக்கிறோம். எல்லா பேரும் முக்கால்வாசி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ், காணி வேலை செய்யறவங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்க இங்கே அவங்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய கண்ணு முன்னால 60,000 வெள்ளி, 68 வெள்ளி போட்டார். எப்படி வந்துச்சு?
5 அப்பம் 2 மீன் ஆண்டு தெளிவுபடுத்துறாரு. அதே ஆண்டவர் தான் கர்த்தர் பணத்தை ஒரு காணிக்க பையில நிரப்பி வச்சிருக்காங்க. வீட்டுல தேவனோட வீட்டுல ஒரு ஏணி இருக்குங்க. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு, ஒரு ஏணி இருக்குது. நீங்க தேவனோட வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நான் போகிற இடத்துல என் அப்பா ஏணி வச்சிருக்கிறாரு இந்த வீட்டுல, நான் வந்து தேவனுடைய பரலோகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி வந்திருக்கணும். ஹல்லேலூயா. Come with expectation. எதிர்பார்ப்போட நீங்க வந்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதே சபையில நல்ல கேளுங்க, அதே சபையில சபை வந்து அன்னைக்கு ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி வெடித்து ஒரு அபிஷேகம் அந்த சபையில் நிரப்பப்பட்டு அந்த சபையே 100 மேல கணக்கு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அற்புதம் அதிசயம் நடந்தது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ ஒருத்தவங்க சொல்லி கேட்டு நான் வந்து சொல்லல, நான் அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இன்னைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அன்னைக்கு செஞ்ச அதே தேவன் தான் இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார். நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம வந்தோம் என்றால் நிச்சயமாக பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். அதே இடத்துல ஒரு போதகர் வந்து சொல்லி போனது, இந்த சபையில தேவனோட அக்னியை நான் பார்த்தேன்னு சொல்லி பிரசங்கி போயிட்டாங்க. எல்லாம் நம்ம சபை விசுவாசிகளா கேளுங்க, சபை விசுவாசிகளா வந்து ஓ ஆமா ஏதோ கிறிஸ்துவோடைய வார்த்தை சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு போங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு போலீஸ்காரோட கண்ணை திறந்து சபை மேல இருக்கிற அபிஷேகத்தை அந்த அக்னியை அவன் பார்த்தான். பொம்பாவை கூப்பிட்டான். பொம்மை கரெல்லாம் வந்துட்டாங்க. காலையில 5 மணிக்கு ஜெபத்துல சபைக்குள்ள ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது. கதவுல தட்டுறாங்க. தட்டு பார்க்கும்போது பொம்மை வர நிற்கிறான். அது பக்கத்துல ஒரு போலீஸ் நிற்கிறான். இனி ரூமா அப்பா இனின்னு கேட்கிறான். இனி ரூமா துஹான்னு சொல்றோம். பொம்மை கண்ணி துஹான் saya nampak itu api banyak di sini. Memang api, tapi api Tuhan. Haleluya. ஆண்டவருடைய அக்கினி ஆண்டு போட்டாருங்க. ஹalleluya. இந்த முதல் சாட்சியில என்ன சொல்லி முடிக்கிறார்? 60,000 வெள்ளி கொடுத்தாருல ஆண்டவரே, மேற்கொண்டு 68 வெள்ளி கொடுத்தாருல, நம்ம அடிச்ச கூட கொடுத்துட்டாரு. மைக்கேல் வந்து சீனியர் பாஸ்டர் வந்து பேக்ல பணத்தை எடுத்துட்டு போறாரு. இங்க லாயர்ஸ் ஆபீஸ் போறாரு. நல்லா கேளுங்க, ஜலன் குடுல ஃபோர்ச்சுனியோ அந்த காலத்துல வந்து ரெக்ஸ் தேட்டர் இருந்துச்சு. ரெக்ஸ் தேட்டர் எத்தனை பேருக்கு தெரியாது. அங்க பெட்டாலிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்க ஒரு ரெக்ஸ் தேட்டர் இருக்கு. அந்த வழியா தான் போனோம். அந்த வழியை வந்து லோரோல போயிட்டு அந்த லாயர்ஸ் ஆபீஸ் போனோம். இவர் பேக்கை தூக்கிட்டு போறாரு. நல்லா ஸ்மார்ட்டா பேக்கை தூக்கிட்டு அற்புதம் செஞ்சுட்டாருல, ஹல்லேலூயா போறாரு. எடுத்துட்டு போறாரு. அந்த சீனைய அர்த்தாசோட போட்டுக்கிட்டு பாரான் கையை வச்சுக்கிட்டு பாரான் விட்டு itu baik kasih sama saya. ரெண்டு பேரும் நல்லா தடினா இருக்காங்க. போட்டு பேக்க போட்டுன்னு எங்க சீனியர் பாஸ்டர் ஷாக் ஆயிட்டாரு. என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. ஆனா இந்த விஷயம் எப்படி இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? பிசாசு பார்த்தீங்களா, தேவன் செய்கிற அற்புதத்தை அவன் தடை செய்ய பார்க்கிறான். அது ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு அதை நஷ்டமாக கொடுக்க முயற்சி செய்கிறான். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேக்கை 2 கால மத்தியில வச்சுக்கிட்டு கையை தூக்கிட்டு அன்னி பாஷையில பேச ஆரம்பிக்கிற உடச்சிங்க தொப்புளிக்கிறோம். இன்னொரு சீனை பார்க்கலாம், பாதாங்க கையில போட்டு ஓடுறான். நீங்க எங்க பாஸ்டர் வந்து அங்க நிப்பா நினைக்கிறீங்களா? அவரை பார்த்தா அவரும் ஓடுறாங்க. லாயர்ஸ் ஆபீஸ் போனோட பணத்தை கொடுத்து எல்லாம் டிரான்சாக்ஷன் SNP எல்லாம் சைன் பண்ணி அந்த வீட்டுக்கு சதவா போயிட்டா
பாஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியாகிறாரு. லோயர்காரங்க கூப்பிட்டு, ஐயா அவங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம். அந்த வீடை பற்றி சர்ச் பண்ணோம். இங்கே கேவி டேரேஜ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணோம். ஆனால் there's a fee for you to pay. Guess how much? 68 ringgit. 68 ringgit. ஆண்டவர் கூடவும் கொடுக்கல, குறைச்சும் கொடுக்கல, கரெக்டா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதான் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் கரெக்டா கொடுக்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது, சொந்த இடத்துக்கு போகும்போது யாருமே நம்பிக்கை வைக்கல. இவரா ஜோசப்போட மகன், அவருடைய சபதம்லாம் நம்ம கூட தான் இருந்தாங்க, இவர் எங்க அற்புதம் செய்ய போகிறான்னு சொல்லி அபிவிசுவாசம் இருந்தது. அந்த அபிவிசுவாசம் இருந்ததுனால ஆண்டவர் அங்கே எந்த அற்புதத்தையும் செய்ய முடியல. அபிவிசுவாசம், அவநம்பிக்கை, நம்பிக்கை இல்லாதபடிக்கு இருக்கிறவங்க தேவ இடத்துல அற்புதத்தை பார்க்க முடியாது. எதிர்பார்ப்போடு நம்ம வரும்போது தான் கர்த்தர் அந்த அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Expect miracle. Expect great things from God. And attempt great things from God will do a miracle. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ரெண்டாவது 13வது வசனத்தை வாசிப்போம். 13 என்ன சொல்லப்படுகிறது வாசிப்போமா? Hallelujah. 14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் இயேசு கர்த்தர் அந்த உச்சி இடத்துல நின்று யாக்கோபுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் தேவ பிள்ளைகளே, அங்கே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வீட்டில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. The house of God is a place where we realize the prophetic destiny. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் இந்த இடத்துல பேசுவார். உங்க வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போகுது என்று கர்த்தர் இந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. நான் என் சபையில் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான், ஒரு வாலிபர் படிதான் இருந்தேன். ஒரு வயசான அம்மா இந்தியாவில் இருந்து வெள்ளை உடை சாரி கட்டியிருந்தாங்க. ஒரு ஊழியக்காரங்க, அவங்க இந்தியாவில் அந்த சபையில் ஊழியம் செய்யும் போது என்னை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த பொடியை இயேசு கிட்ட 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்த பொடியை தான் இந்த பொடியை நீங்க காமிச்சாங்க. He was with a boy who bring the 5 loaves and the 2 fishes. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா 5 அப்பம் 2 மீன் சொல்றாங்க, நான் போய் வீட்டு படிக்கிறப்பா அப்ப இந்த பிரேக் கொண்டு வர சொல்றாங்களா, புரியல. அப்ப பாஸ்டர் கேட்டேன், என்ன பாஸ்டர் இந்த டைம் வரும்போது உனக்கு புரியப்பா அப்படின்னு எங்களுக்கு சொன்னாரு. எனக்கு புரியல. அந்த நாட்களே 22 வயசு இருக்கும். அந்த நாட்களே கர்த்தருடைய அழைப்புகள் என் வாழ்க்கையில வந்ததுங்க. ஆனா நான் எந்த திசைக்கு போறேன், என்ன செய்வேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னுடைய 25 வயசுல தான் நான் முழு ஊழியத்துக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் உலகத்துல நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளாக்கா ஒரு சீனியர் ஸ்டாஃபா இருந்தேன். ஆனா 25வது வயசுல கர்த்தருடைய அழைப்புகள் ரொம்ப நெருங்கி வந்துச்சு. நம்மளுடைய எதிர்காலத்தை சபையில இருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று சபையில தேவ வீட்டுல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்
அல்லேலூயா. இங்க அதுதான் நடந்தது. யாக்கோபு சொப்பனம் கண்டபோது அங்க தேவனுடைய வீட்டில் சொல்லும்போது அங்க ஆண்டவர் அந்த ஏணி மேல் நின்று சொல்லுகிறார், இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. A prophetic word will come. தேவ வீட்டில் தீர்க்கதரிசன வார்த்தை வருவதற்கு நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு இந்த சபையில ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் கிடைச்சிச்சு? எத்தனை பேர் கிடைச்சிச்சு? தைரியமா கையை வைத்துங்க, பக்கப்படக்கூடாது. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை நீங்க எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு நம்ம மனசுல இருந்தாதான் கர்த்தர் அவர் நமக்கு அந்த காரியத்தை செய்வார். ஊழியக்காரனை அனுப்பி உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஊழியக்காரனை அனுப்பி உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுவாங்க. நான் ஈப்போல இருக்கும் போது ஒரு பாஸ்டர் நிஜு மேத்யூ, தெரியுமா? நிஜு மேத்யூ, ப்ராஃபட் நிஜு மேத்யூ பிளாக்காக வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் அப்பெல்லாம் ஊழியத்துல ஒரு 35 வருஷமா இருக்கிறேன். 2022 நவம்பர் மாசத்துல ஈப்போல பாஸ்டர்ஸ் ரிஃப்ரெஷஸ் கேம்ப் சொல்லி பாஸ்டர் டுனாமிஸ் நடத்தினாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. மெயின் ஸ்பீக்கர் வந்து நிஜு மேத்யூ. அவர் வந்து எல்லா பேரும் ஜோப் பண்றாரு, எல்லா ஊழியர்களும் ஜோப் பண்றாரு. நான் அங்க நிக்கிறேன். என்னை பார்த்து உடனே சொன்னார், ரெஹோபோத்துன்னு சொல்றாரு. என்னடா ரெஹோபோத்துன்னு சொல்றாரு? புரியல. நான் போய் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும் போது தான் தெரியுது, ரெஹோபோத் என்று அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? திரளான இடம். அப்படின்னா அந்த இடம் வந்து பெரிய இடம். ஆனா 2023 கடைசியில் தான் எனக்கு தெரிய வந்தது, கர்த்தர் போதகர் ஊழியத்தை வைத்து கர்த்தர் இங்கே பல இடத்துக்கு கொண்டு போகிறார் என்று எனக்கு தெரியும். ஆனா 2022 கர்த்தர் பேசினார். இன்னைக்கு நான் வந்து மலேசியா முழுவதும் நான் போயிட்டு இருக்கிறேன். போன மாசத்துல சரவாக் போயிருந்தேன். கர்த்தர் இடத்துக்கு கொண்டு போகிறார். சபைகளை கொண்டு போய் சபைகளை உற்சாகப்படுத்துவதற்கு, சபைகளை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்காங்க. அது அவனுடைய சித்தப்பிரகாரம் நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இடத்துல சொல்ல வந்த காரியம் என்னென்றால், நீங்க என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றால், இந்த இடத்துல தேவனுடைய வீட்டுல ஏங்கி இருக்கிறது. அந்த இடத்துல தீர்க்கதரிசன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும். இரண்டாவது கோட்பாடு நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு தீர்க்கதரிசனம் எதிர்காலத்தில் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கோட்பாடு என்னவென்றால் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆமென். இங்க ஆண்டவர் ரொம்ப அருமையா பேசுகிறார் யாக்கோபுட்ட. நான் உன்னோட கூட இருந்து what a beautiful promise. நீங்க ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவருடைய வீட்டில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசு உங்களுக்கு தெரியுமா? இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம், தேவ பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யம்
இங்கே கட்டப்படுகிறது. தேவ ராஜ்யம் என்றால் என்னங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை கண்டு அவர் இங்க இருக்கிறார். நம்மளுடைய ராஜ்யம் இல்ல, மனுஷனுடைய ராஜ்யம் இல்ல, அவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. It is his kingdom that he has come to build in this house. Hallelujah. புரிஞ்சுக்கங்க. மனுஷன் அவங்க ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் நீ கொண்டு போகிற இடம்லாம் அவருடைய ராஜ்யத்தை கட்டத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய ராஜ்யம். நாம் அவருடைய வேலையாட்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மகன்களாக இருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் இந்த வீட்டை நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Calvary life. சபையோட பேரு ஒரு விசேஷமான பேரு. கால்வரியில தான் ஆண்டவர் மனுஷனுடைய சாபத்தை வெற்றி போட்டார். கல்வாரியில தான் ஆண்டவர் மனுஷனுடைய பாவங்களை ஒரு முற்றுப்புள்ளி போட்டு மனுஷனை விடுதலை செய்தார். கல்வாரியில தான் ஆண்டவர் ஒரு 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 மனுஷனுக்கு வேண்டிய சுகத்தை அவருடைய தலைவனாக நம்ம சுகமடையும் சொல்லி அந்த வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கதான் ஜீவன். அவருடைய ஜீவனை விட்டு நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். லைஃப். சோ இந்த தேவ ராஜ்யம் இருக்கிறது. இன்னைக்கு தேவ ராஜ்யம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கட்டடத்தை பார்க்கல, மனுஷர்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. முடிஞ்சா இன்னொரு நாளுக்கு வரும்போது மனுஷனுடைய தேவனுடைய சாயல் மனுஷனுக்குள்ள இருப்பது என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன். அது விசேஷமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய உள்ளம் எங்கதுல இருக்கிறது? மனுஷனுடைய அவருடைய ஜீவன் மேல இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களாம் நிச்சயத்துக்குள்ள வரணும். அவங்க ஆத்மா ஆதாயம் செய்யணும். அவங்களுடைய ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை மாறப்பட்டு தேவனுக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்வதற்கு அவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்காக கர்த்தர் இந்த வீட்டை வச்சிருக்கிறாரு. மனுஷனுடைய ராஜ்யம் இல்லை, அவருடைய ராஜ்யம். This is God's house. Do you know something? This is God's house. This belongs to Jesus. And it is his kingdom. Hallelujah. Hallelujah. அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காகத்தான் சபையை வீட்டை கட்டுகிறார். அவருடைய வீட்டை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இது மூணாவது கோட்பாடு. அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வசனம் தெரியுமா? அது 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நம்மளை தனியா நிக்க சொல்லுங்க. அவரோடு நின்று. ஹல்லேலூயா. உன்னோடு நின்று அவர் சொல்றாரு, உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. வா, நம்ம போகிற இடமெல்லாம் ஆண்டவர் காக்குகிறார். ஏசு சொன்னாங்கல்ல, சகல ஜாதிகளுக்கு போங்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. கடைசியில் அவர் சொல்றாரு, நான் சதா காலம் உன் கூட இருப்பேன். அவனோடு இருந்து காரியங்கள் செய்கிறார். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க தனியா நின்று கஷ்டப்பட வேண்டியதில்லை. You don't have to suffer by yourself because Jesus is with you. Hallelujah. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இது எப்படி நான் ஒன்றே எப்படி செய்யறது? இல்ல, ஒன்றே சொல்லி அவசியம் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கூட நின்று கொண்டு இருக்கிறார். நம்ம கூட இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அவர் செய்வாங்க. அந்த நம்பிக்கை வரட்டும் இன்னைக்கு. அந்த விசுவாசம் வரட்டும் இன்னைக்கு. ஹல்லேலூயா.
God is with you and with me. Hallelujah. அவர் கடைசியா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. I will not leave you. என்னுடைய காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? Until I have done what I have spoken to you. உங்கள்கிட்ட நான் பேசுறதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? Hallelujah. We are not by ourselves. We are with Jesus. Hallelujah. இந்த வீடு அப்பா சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறார். Hallelujah. 14வது வசனம் வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இது தேவனுடைய வீடு எல்லாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தெழுந்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். Then Jacob awoke from his sleep and said, surely the Lord is in this place and I did not know it. Very strange. என்ன ஒரு காரியம் தெரியுங்களா? இங்க கர்த்தர் இருக்கிறார், ஆனால் அறியலையே, நான் அறியாம போயிட்டேன். எத்தனை தடவை தேவ பிள்ளைகளே நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், ஆனா கர்த்தர் இருக்கிறது நமக்கு தெரியாம போயிருக்கு. கர்த்தர் இருக்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. எப்படி? இயேசு போய் சொல்வாரா? போய் சொல்ல மாட்டார் தானே. அவர் என்ன சொன்னாரு? 2 3 என் நாமத்தில் கூடும் போது நான் அங்கே வாசம் பண்ணுவேன். இங்க எத்தனை பேர் இருக்கு? 2 பேரா? 3 பேரா? 15 பேரா? 3 பேர் இருக்கிறோம். அப்ப அவர் இங்க இல்லையா? இருக்கிறாருங்களே. ஏன் நமக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது? இங்க அவர் இருக்கிறாரு. அவர் சொல்லி செய்யாம இருப்பாரோ? சொன்னவர் செய்வார். அவர் ஜீவனுள்ள சத்தியமுள்ள தேவன். Hallelujah. You need to feel him. Hallelujah. You must know the presence. His presence is here. அவர் இங்க இருக்கிறாருங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாரு இங்க. உங்க பக்கத்துல தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. யார் நம்ம அறியாம போகிறோம்? Why we do not realize it? யாக்கோபு சொல்லுகிறான், அவர் இங்க இருக்கிறாரு, ஆனா நான் அறியவில்லையே சொன்னான். எத்தனை தடவை நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம். அவர் இருக்கிறார், ஆனா நமக்கு தெரியாம போச்சு. Know this. இயேசு நாமத்தில் நம்ம கூடும்போது அந்த சத்தியம் அவர் கொடுத்த அந்த வாக்கு மாறாதவர். நீங்க 2 பேர் வந்தாலும் சரி, அவங்க இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. 2 பேர் நின்று உட்கார்ந்தாலே கர்த்தர் இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள வரணுங்க. ஹalleluya. ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டு போறது இல்ல, அந்த சொன்னவர் உண்மையுள்ளவர். நம் கர்த்தர் சொன்னவர் உண்மையுள்ளவருங்க. ஹalleluya. He is present. யாக்கோபு சொல்றான், நீங்க கர்த்தர் இருக்கிறது நான் உணராம போயிட்டேனே சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். ஹalleluya. நாம எல்லாம் அற்புதத்தை பார்த்து திகைச்சு போகிறோம். ஆனா கர்த்தர் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? ஹalleluya. ஆமென். கர்த்தர் இருக்கிறார். நீங்க அவரை ஆராதிக்கும் போது அவர் இருக்கிறாரு. நீங்க எப்படி பாடினாலும் சரி, என்ன கீழே பாடினாலும் சரி, எப்படி எந்த இசைக்கருவி வாசினாலும் வேற டைரக்ஷன் போனாலும் சரி, அதெல்லாம் மெட்டரே இல்லை அவருக்கு. ஹalleluya. It's nothing for him. He only wants us to know that he is there and you believe that. You believe that. Hallelujah. ஒரு சபையில் நான் பேசிக்கிறேன், நடக்கிறது ஒரு சபையில் நான் பேசிட்டு இருக்கேன். தாஜாங் அசெம்பிளி ஆஃப் காட் புதிய சபை தான். அங்கே நான் பேசி ஆங்கில சபையில் பேசிட்டு முடிச்சோடனே ஆண்டவர் என்னோட பேசுறாரு,
இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இங்க இங்க வந்து சில பேர் வந்து வயிற்றுல கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, நீ கூப்பிட்டு ஜெபம் பண்ணு சொன்னாரு. நான் கூப்பிட்டேன். கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறவங்க சிஸ்டர்ஸ் மாமன்னு சொன்னேன். 7 பேர் வந்தாங்க. நான் ஆண்டு கேட்கிறேன், யார் ஆண்டுகிறே 7 பேர் வந்திருக்காங்க. ஆண்டு சொன்னேன், எல்லா பேருக்கும் ஜெபம் பண்ணு சொன்னேன். எல்லா பேருக்கும் ஜெபம் பண்ணேன். போயிட்டேன். நானும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அந்த ஒரு வாரம் முடிஞ்சு, ஒரு வாரம் 2 வாரம் கிட்ட ஆச்சு முடிஞ்சு. நானும் மறந்துட்டேன். நான் பைபிள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் 92ல. அந்த சர்ச், அந்த பைபிள் ஸ்கூலுடைய செக்ரட்டரி சிஸ்டர் விமலான்னு பேரு. அவங்க இங்க வந்து கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க சிஸ்டர்ஸ்லாம் ப்ரே பண்ணீங்களே, வயிற்று கர்ப்பப்பையில கட்டிருக்கீங்க, அங்கே ஒருத்தவங்க வந்து வந்தாங்க, ப்ரேயருக்கு வந்தாங்க. அவங்க போயிட்டு செக் பண்ணும்போது அந்த கட்டி காணாம போச்சு, மறைஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதான் அவங்க நினைப்பு வந்துச்சு, அன்னைக்கு பாசம் ப்ரே பண்ணாங்க, ஆண்டவர் அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு அவர் 2 அந்த அற்புதம் செஞ்சார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நம்ம உணராம போயிட்டோம். அவர் சொன்னவர் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு அருமையானவர், தங்கமானவர். ஹல்லேலூயா. அவர் ருசித்து பார்த்தாதான் தெரியும், உள்ள சுவையாக இருக்கும். அவர் வந்து வர்ணிக்கவே முடியாது இருப்பார். He is a wonderful Lord. Hallelujah. Amen. The Lord is present. Hallelujah. 17 வாசிப்போம். 17 வாசிக்கிறேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். Hallelujah. இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் பயந்து போனான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். ஹல்லேலூயா. வானத்தின் வாசல் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய 5வது கோட்பாடு என்னன்னா, 5வது கோட்பாடு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய வீடு வந்து பயங்கரமானது. Hallelujah. It is awesome. It's awesome. தேவனுடைய நான் ஒரு காரணத்தை சொல்றேன். என்ன காரணம்னு நான் சொல்றதுக்குலாம் இட்ஸ் awesome. Because நம்ம சபையில, என்னோட சபையில நாட்கள் போக போக அந்த அற்புதமா நடந்த பிற்பாடு நம்ம சபை வந்து ஜனங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எதிர்பார்ப்புனா, ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அவர் இங்க நின்று ஒரு காரியத்தை செய்ய போகிறார், நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க செய்யும் போது நல்லா கேளுங்க, ஜெப கூட்டத்துல நிறைய பேர் வருவாங்க. அந்த ஜெப கூட்டத்துல வந்து பல திசையில இருந்து நம்ம சபை இல்லாதவங்க கூட அந்த சபையில வந்து குமிஞ்சிருவாங்க. நம்ம சபை விசுவாசிகள் மட்டும் இல்ல, பக்தவங்க வந்து இறங்கிடுவாங்க அந்த இடத்துல. காரணம், ஆண்டவர் அந்த இடத்துல சேர்ந்த அற்புதங்களை கேள்விப்பட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சீன காஜால இருந்து அவர் வராது. அவர் ஒரு கான்ட்ராக்டர். அவருடைய மகன், அவருடைய நெஃப்யூ அவரோட மனைவியும் ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வருவாங்க. இவர் அங்கிள், இவர் வராது, கூட வராது. ஆனா இவருக்கு ஆண்டவர் இயேசு தெரியாது. ஆனா அங்க நடக்கிற காரியங்களை பார்த்து அவருடைய மனசை கடிமைப்படுத்திக்கிட்டார். இயேசுவை நம்பிக்கை வைக்கிற இன்னும் ஒரு நாள் ஆண்டவர் அவருக்காகவே ஒரு அற்புதம் செஞ்சார்.
எல்லாம் ஜெபம் பண்றோம். சுத்தி ஒரு நாக்காளி போட்டு எல்லாம் உட்காந்து அன்னை பாசல பேசுவோம். நம்மளும் அன்னை பாசல பேசுறோம். நான் ஒரு காரணம் சொல்றேன். You speak in tongues. You want to see a miracle in this church? தமிழ் சபையில ஒரு அற்புதம் நடக்கணுமா? அன்னை பாசல பேசுங்க. நேரத்தை எடுத்து பேசுங்க. நேரம் எடுத்து 1 மணி நேரம் அன்னை பாசல பேசுங்க. நான் சொல்றேன் அற்புதம் நடக்கும். Miracle will happen. அந்த இடத்துல அன்னை பாஷையில பேசுறாங்க, ஜெபம் கூட்டம்னா. ஆனா 1 மணி நேரம் அன்னை பாஷையில பேசுவோம். எல்லாம் அன்னை பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டைம் போனதுன்னு தெரியல. இன்னும் worship வரல. ஆனா அன்னை பாஷை பேச ஆரம்பிச்சிடும். அங்க வந்தவங்க உள்ளுக்கு உட்கார்ந்தாங்கன்னா கதைக்கெல்லாம் பேச மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இயேசு இருக்கிற செய்ய போகிறாங்க. ஆபத்தோடு அவங்க தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. அன்னை பாஷை பேசுறாங்க. சீன இயேசு அறியாதவங்க அவங்க திடீர்னு எல்லாம் அன்னை பாஷை பேசிட்டு இருக்கோம். அழகா ரெயின் 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 சொல்றாங்க. என்னடா பேசுறான்? சீன பேசுறானா இல்லை ஆங்கிலத்தில் புரியல. ரெயின் சொல்றான். அவன் சபைக்குள்ள மழை பெய்யுறத பார்த்திருக்கான். மழை பெய்யுதா? சபைக்குள்ள மழை பெய்யுதா? ஆவிக்குரிய மழை கட்டத்திற்கு காமிச்சாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற விசுவாசிகள் சில பேருக்கு தண்ணி இருக்கு. இன்னும் தண்ணி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே நினைச்சு போயிருக்கு. The Holy Spirit பெரிய ஒரு அற்புதம் செஞ்சது. அவன் அன்னைக்கு அவன் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய கண்ணத்தை பார்க்க வச்சாங்க. I tell you, when you come expectation, you see miracle in the church. ஆவிக்குரிய உண்மையிலே இந்த பாவம் ரொம்ப அற்புதமான பாவம். இதுதான் நடந்தது. அற்புதம் செய்கிறார். அது பயங்கரமா இருக்கும். நமக்கு அறியாத காரணம் நடக்கும். ஹல்லேலூயா. சில சிஸ்டர்ஸ் மேல ஆயில் அப்படியே ஃப்ளோ பண்ணும். யாருமே அவங்க எண்ணெய் வச்சு ஜெபம் கூட பண்ணல. ஆயில் ஒரு பேருக்கு பல பேருக்கு. சில சிஸ்டர்ஸ் அந்த பல்லு இருக்குதுங்க, வாட்டர் பல்லு, அது சிங்கிள் வச்சிருக்கா. அது turn into gold. My wife got silver. Miracle. யார் செஞ்சது? Jesus the dentist, the great dentist. Miracle நடந்துச்சுங்க. இந்த சபையில அதுக்கு பிற்பாடு அந்த பணம்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாம் கர்த்தர் காமிச்சோட எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறாங்க. நம்பிக்கை வர அங்க கர்த்தர் இன்னும் பெரிய அளவுல செய்ய ஆரம்பிச்சாங்க. யூ பிலீவ். இங்கே கர்த்தர் செய்வா. அதே ஆண்டவர் இயேசு அங்க இருக்கிறவர், அன்னைக்கு இருந்தவர் இன்னைக்கு இருக்கிறார் உங்க மத்தியில. உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிலீவ். பயங்கரமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ் ஆசம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இங்க அவர் சொல்லுகிறாரு, அவன் பயந்து இந்த ஸ்தானம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு. அவன் சொன்ன இது தேவனுடைய வீடுன்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தில் வாசல் என்றான். ஹல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தங்க? வானத்தில் வாசல். ஆங்கிலத்துல it is a gate of heaven. அதாவது மாம்சத்தில் இருக்கிற ஒரு உலகமும் ஆவிக்குரிய ஒரு உலகமும், மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு போறதுக்கு வாசலாக இருக்கிறது தேவனுடைய வீடு. You want to enter heaven? You want to experience heaven? This is the place. It is the house of God. இங்கே பரலோகத்துக்குள்ள வாசல் என்று போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாயத்தில் வாசல். ஆமென். நம்ம சிந்திக்க முடியாத ஒரு வாசல் இந்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இட்ஸ் a gate. இப்போ உங்க வீட்டுக்கு போறதுனா ஒரு கேட் இருக்கு. கேட்டை தாண்டி தான் நீங்க டாக் போவீங்க. அவங்கள இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இங்க கேட் வச்சிருக்கிறாரு. இங்க நுழைஞ்சு போனா கர்த்தருடைய இடத்துல இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடம் தான் இந்த இடம். ஹல்லேலூயா. இட்ஸ் a house of God. Amen. It's a gate
heaven. Finally, my dear brother, அவர் சொல்றாரு, amen, அந்த கல்லு தலையில வச்ச அந்த கல்லை அவர் நிறுத்தி வைத்து எண்ணெயை ஊற்றி இது தேவனுடைய தூண் என்று சொல்றார். தேவ வீடு உடைய அடையாளம் தூணு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு தூண் எழுப்பி அவர் செய்த காரியங்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக மாற்றுவார். He will make a place, a memorial place. Remember பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன சமயத்துல நான் பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் நடந்த சம்பவம் அது ஒரு பில்லரா மாத்திட்டாங்க. ஹalleluya. இன்னைக்கு இந்த சாட்சி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை பேசுறதுக்கு ஆண்டவர் வந்து இந்த இடத்தை பில்லரா மாத்திருக்கிறாரு. எங்க சபை ஒரு பில்லரா மாத்திருக்காரு. அதே போல இந்த இடத்திலோ கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை ஒரு தூணாக இந்த இடத்துல எழுப்புவார். ஹalleluya. நீங்களும் போய் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் என் சபையில செய்தார், கர்த்தர் என் தேவ வீட்டில் நான் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்தார் என்று நீங்க சாட்சி கொடுக்க முடியும். அதே ஆண்டவருக்கு அவர்தான் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ளவர் உங்க மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. எந்திரிச்சுக்கோமா. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. இது தேவனுடைய வீடு. இந்த தேவ வீட்டில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹalleluya. விசுவாசத்தை பலப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல விசுவாசத்தை பலப்படுத்துங்க தேவ பிள்ளைகளே. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நம்புகிற ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க பெரிய காரியம் செய்ய போறீங்க. இந்த இடத்துல என்னை தொடுவீங்கப்பா. இந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தொடுவீங்கப்பா. இந்த இடத்துல அதிசயங்கள் பயங்கரமான காரியங்கள் நீங்க செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் அப்பான்னு சொல்லி நான் உங்களை சொல்லி அறிக்கை செய்கிறேன் பிள்ளைகளே. ஹalleluya. கோலாபா ஷாதாராபா காயாதாராபா ஓரே ரே 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 ஓரே பா ஷாதாராபா ரியாதாராபா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஓரே ரே 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 பா ஷாதாராபா ரியாதா. The Lord want to do a miracle in your life. Hallelujah. கர்த்தர் ஒரு அற்புதம் அதிசயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்க வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். ஹalleluya. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் வந்து இறங்க போகுது. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வீட்டிலே கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்க வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக மாற்ற போகிறார். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் ஆண்டவர் இந்த வீட்டில் அற்புதத்தை செய்கிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னுடைய விசுவாசம் பலப்படுத்துங்கப்பா என்று நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹalleluya. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சாகணும். என் வாழ்க்கை இப்படியாக இருக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கை ஒரு முன்னேற்றக்குள்ள நான் போக வேண்டும். கர்த்தரை அபிஷேகப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க. ஹalleluya. Oh, this is the best time for you to turn to God. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. ஹalleluya. God want to do a miracle in your life. Hallelujah. அபிஷேகம் வந்து இறங்குவதாக நீங்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அபிஷேகப்படுத்துங்க. நீங்க உங்க பிள்ளைகளை ஆண்டவரை அபிஷேகத்தில் கண்டெடுத்துங்க. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் வந்து இறங்கட்டும், தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுல இந்த ஹalleluya, அவருடைய வாசல், அவருடைய வாசல். ஹalleluya. ஆமாப்பா, இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஒரு அற்புதத்தை காண வேண்டும். இந்த இடத்துல உங்க வாசல் நீங்க இருக்கிற பிரசன்னத்தை உணர வேண்டும். நீங்க தரிசனம் மறக்க மாட்டவரே, இந்த இடம் தேவீக ஹalleluya ஏகீகப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க இறங்குங்கப்பா. தேவ தூதர்கள் ஏறி இறங்குவார்கள். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார். ஹalleluya. ஓ உங்க உள்ளத்துல கண்ணு கேளுங்க. அப்பா என்னை எழுப்புங்கப்பா, அபிஷேகப்படுத்தி
பேசுகிற பிள்ளைகளே, உங்களுக்காக நான் வந்து ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. Believe God. Believe God. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மகளை நிரப்புங்க. அபிஷேகத்தோடு நிரப்புங்கப்பா. ஓ ஹalleluya. ஹalleluya. மகளை நிரப்புங்க. ஹalleluya. அப்பா மகளை நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தோடு நிரப்புங்கப்பா. இந்த வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய திருப்பம் வருவதாக. தேவ பரலோக வாசம் அவருக்குள்ள நுழையட்டும் ஆண்டவரே. Amen. Oh, feel it, God. Feel it in Jesus' name. Receive in Jesus' name. The anointing to break every yoke. எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு ஆண்டவரே பரலோக வாசல் திறக்கப்படட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில. Yes, hallelujah. Father, in the name of Jesus, let anointing come. Oh, fire, fire, God, fire, God, fire, God, fire, God, fire, God. அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை எல்லா தடைகளும் நீக்கி போகுவதாக. Yes, in Jesus' name. Hallelujah. Father, yes, fill your daughter. Fill your daughter. Fire, 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 God. Fire, fire. Oh, Heavenly Father, let the anointing break every yoke in Jesus' name. Not by power, but by my spirit. I will raise you up, I will raise you up for the right in Jesus' name. Hallelujah. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஜெபிக்கிற வல்லமை நான் நிரப்புங்க. ஜெபிக்கிற வல்லமை அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் இந்த மகளுடைய வாழ்க்கையில. இந்த நாளிலிருந்து மகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில். Oh, fill your son with the anointing. Oh, with the anointing of the Holy Ghost. Fire of God, come. Fire. Break every yoke of darkness. Release him in Jesus' name. Oh, let the anointing come. Let the anointing come. Let the fire of the Holy Ghost fill him. Let him experience the anointing. Let them experience the ladder where the angels are going up and down, up and down. Oh, fire of God, feel it. நிரப்புங்கப்பா, மகனை நிரப்புங்க, அபிஷேகப்படுத்துங்க. மகளுடைய உள்ளத்தை பெரிய காரியங்கள் செய்யுங்க. மகனுடைய வாஞ்சியை அர்த்தரிக்கீங்கப்பா. மகனை கொடுங்கப்பா. Jesus name. Amen. 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 Hallelujah. அப்பா இந்த மகனை தொடுங்க. அவருடைய வாஞ்சியை அர்த்தரிக்கீங்கப்பா. அப்பா இவருடைய வாழ்க்கையில உங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லா அதிசயங்களும் இவர் வாழ்க்கை நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பாக இருக்குவார். நீ கர்த்தரிடத்தில் தாழ்த்தப்பட்டு அவருடைய சமூகத்தில் குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தருடைய தரிசனத்துக்கு தேவ வல்லமை இறங்குவதாக. தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. மகளை நிரப்புங்கப்பா. ஆவியானவர் வல்லமைக்குள்ள நிரப்புங்கப்பா. மகளை பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். இந்த கடைசி நாட்கள் அபிஷேகப்பட்டு மகள் உங்களுக்காக ஆண்டவரை சேவை செய்யும் போது ஆண்டவரை மகளை ஆசீர்வதிங்க. Jesus name. Amen. Believe from now on. Don't worry about the people. Listen. எத்தனை பேர் சபைக்கு வராங்கன்னு நீங்க அது பார்க்க வேண்டாம். அவர் கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. நீங்க அவரிடத்துல நெருங்கி வாங்க. ஹல்லேலூயா. நிரப்பப்படுங்க ஆவியில. ஹோலி ஸ்பிரிட்ல மூவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த கஷ்டப்பட அவரை தேடுங்க. அவர் ராஜ்யத்தை தேடுங்க. எல்லாமே அப்பா அப்படித்தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. Amen. God bless you. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. பாஸ்டர் நல்ல காரியத்தை சொல்லுங்க. Thank you so much.